மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ரமணா திரைப்பட பாணியில் காப்பீட்டு திட்டத்தில் பாஜக ஊழல் செய்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பல வருஷங்களுக்கு முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் இறந்து போயிடுவார். இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு, இவர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லு, வெளில போய் சொல்லு, மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு, ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு, அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க. நாம் திரையில் பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு. 88,000 இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இறந்து போயிட்டான், இத்தனைக்கு ஒரே நம்பரில் 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் திமுகவிற்கு முக்கியமான தேர்தல் என்றும், கடந்த தேர்தலை விட ஒரு வாக்கு குறைவாக பெற்றாலும் செல்வாக்கு குறைந்ததாக எதிர்க்கட்சியினர் பேசுவார்கள் என்றும் திமுக கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுங்கட்சியாக நம்ம சந்திக்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட நமக்கு எதிரணியினர் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா போன முறை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க, இந்த முறை ஒரு ஓட்டு கம்மியாயிடுச்சு, இவ்வளோ ஓட்டு கம்மியாயிடுச்சுன்னு அதை ஒரு பிரச்சாரமாக சொல்லுவாங்க. திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும். நாம் நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா, நாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.